ஃபெஸ்டிவல் டைம்னாலே நம்ம பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிராஸ் வெசல்ஸ்ல தான் சமைப்பாங்க. அதாவது பித்தள பாத்திரத்தில. ஸோ, அந்த சாப்பாட்டுக்கே ஒரு தனி டேஸ்ட் இருக்கும்ல. ஸோ, அந்த ட்ரெடிஷன வந்து திருப்பி இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, தமாய்ராவோட பியூர் பிராஸ் தேக்ச்சி பாட்லி. இது ஹேண்ட்மேட் அவ்ளோ அழகான ஒரு ஹேமர்ட் டிசைன். உங்களுக்கு நல்லா ஸ்டர்டியான 2 ஹேண்டில் குடுத்துருக்காங்க. வைட் மவுத் அப்படிங்கிறனால உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். பியூர் 10 கோட்டிங் 99.9% வந்து பியூர் 10 கோட்டிங். ஸோ, எந்த ஃபுட்டோடையுமே வந்துட்டு இது ரியாக்ட் ஆகாது. யூசுவலி மார்க்கெட்ல இருக்கிற பிராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய காஸ்டிங் பேஸ்ட் இருக்கும். பட் இது வந்து ஷீட் பேஸ்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா, சேஃபா இருக்கும். ஹீட் வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பாட்டம்ல ஸ்டிக் ஆகுறதோ, இல்ல பர்ன் ஆகுறதோ இருக்காது. நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற வெசல்ஸ விட இந்த பிராஸ் யூட்டென்சில்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நியூட்ரியன்ட் ரிட்டென்ஷன் நல்லாவே இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஹெல்த்துக்கும் வந்து ரொம்பவே நல்லது. நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால வந்துட்டு ஸ்வீட்டா ஏதாவது பண்ணலான்னு சொல்லி பாயாசம் பண்ணியிருந்தேன். நான் முன்னாடியே சொன்ன மாரி ஸ்லோ குக்கிங்க்கு வந்து இந்த பட்லி ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இந்த பாயாசத்துக்கு வந்து 30 மினிட்ஸ் ஸ்லோ குக் பண்ணணும். எந்த அடியும் பிடிக்காம சூப்பரா வந்து வந்திருந்துச்சு. நான் இதுக்கப்புறம் பிரியாணியும் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவும் ரொம்ப நல்லா வந்துச்சு. அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்றேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க.